சோ இந்த சீட் ஆயில்ஸ், என்ன சீட் ஆயில்லாம் இருக்கு, கருஞ்சீரகம் முதல் கொண்டு, காஸ்டர் ஆயில் முதல் கொண்டு, நல்லெண்ணெய் முதல் கொண்டு, நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து கோல்டு பிரஸ்ட், ஓகே, மரச்செக்கில் ஆட்டுன எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஹீட்ல ப்ராசஸ் ஆகிறது இல்ல. சோ அந்த எண்ணெய்கள்ல இந்த மெக்னீசியம் ஆயில் இதை சேர்த்து உங்கள் உடம்பில், உங்கள் உறுப்புகளில் நீங்கள் அதை நல்லா தடவணும். ஓகே, அப்படி நீங்க பண்ணி மசாஜ் அப்படி இப்படி செய்யும் போது அதற்கு ஒரு புத்துணர்ச்சி, ரத்த ஓட்டம் நல்லா போகணும். ரத்த ஓட்டம் நல்லா போகலன்னா ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின்ல ஸ்ட்ரோக் வரும், ஃபிட்ஸ் வரும், மயக்கம் வரும். ஏதோ பயத்துல, புரிந்தோ புரியாமலோ பயம் உணர்ச்சி உங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். பீனஸ் சுருங்குறது, பிரஸ்ட் சுருங்குறது, சோ இது எல்லாம் நடக்கும். சோ இதுல இருந்து தப்பிக்க மசாஜ் தட் பிளேஸ் வித் குட் ஆயில்ஸ், சீட் ஆயில்ஸ் அண்ட் மெக்னீசியம் ஆயில். அப்போ உங்களுக்கு அந்த மெக்னீசியம் போய் ரிலாக்ஸ் பண்ணி, சுருங்குகிற ஆர்டரிஸ ரிலாக்ஸ் பண்ணி, அதுல உள்ள ஒமேகா 3 போய் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து, எஸ் வாசோ டைலேஷன் நடக்கும். எப்படி அதுல வருது, அதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் ஆகுது. எப்படி நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகி, அதுதான் 1989 மிராக்கிள் மாலிகுல்னு கண்டுபிடிச்சாங்க. உடம்புல லைட்டா தோன்றி போயிருது அப்படின்ட்டு அந்த நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை, உடல் உறுப்புகளை விரித்து விட்டு நல்லா உறுதியாக்குகிற அந்த ஆயில்ஸ். அண்ட் மெக்னீசியம் ஆயில பத்தியும் சொல்லியிருக்கேன், நல்லா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மெக்னீசியம் சால்ட் வாங்கினீங்கன்னா போதும், மெக்னீசியம் குளோரைடு. ஓகே, அத ஈஸியா வெந்நீர் தண்ணீர்ல போடணும். அதிகமா போடாதீங்க, அது கரைய கரைய ஒரு சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வாங்க. கொஞ்சம் கூட அந்த உப்பு கரையாம நிக்க கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டா கரைஞ்சிருக்க மாதிரி எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில்களுடன் சேர்த்து. ஓகே, சைனால இந்த வியாதிக்கு பேரு கோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ KO RO. ஓகே, இது வந்து தேவையில்லாத ஒரு பயத்தினால் ஏற்படுகிற ஒரு விளைவு. ஓகே.